Next example 1.9. Given f of x கொடுத்துட்டாங்க, find f of 1, f of x plus 1, f of x plus f of 1. Find out பண்ணலாமா? f of 1 அப்படின்னா என்னது? f of x கொடுத்துட்டாங்க, f of 1. அப்போ x இருக்கிற இடத்துல 1 இருக்குது. அப்போ நம்மளும் ஈக்குவேஷனில் முதல் ஃபங்க்ஷன் எடுக்கலாம். f of x equal to 2x minus x square. x இருக்கிற இடத்துல 1 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளும் ரைட் சைடில் எங்கெல்லாம் x இருக்கோ அங்கே 1 போட்டுக்க போகிறோம். ஸோ 2 minus 1, 1 ஆன்சர். நெக்ஸ்ட்டு f of x equal to 2x minus x square. மறுபடியும் ஃபார்முலா எழுதிக்கிறேன். f of x இருக்கிற இடத்துல x plus 1 ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ எங்கெல்லாம் x இருக்கோ அங்கே x plus 1 போட போகிறோம் ரைட் சைடில். ஸோ 2 இன்ட்டு இதை உள்ள மல்டிபிள் பண்ணிடுறோம். 2x plus 2 மைனஸ் இது a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 1. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் ப்ளஸ் 2 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், அதாவது இந்த மைனஸால் உள்ள மல்டிபிள் பண்ணிடுறோம். அப்போ தான் ப்ராக்கெட் ரிமூவ் ஆகும். மைனஸ் 1 மைனஸ் 2x. ஸோ இந்த 2x இந்த 2x ஒரே நம்பர், ஒன்று ப்ளஸ்ஸாக ஒன்று மைனஸாக இருந்தால் 0 ஆகிடும். ஸோ இதுவும் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ ரிமைனிங் 2 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. 2 மைனஸ் 1, ஸோ 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஆப்ஷன். தேர்ட் ஆப்ஷன் என்னது? எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் ஆஃப் 1 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது ஆல்ரெடி நம்ம ஃபார்முலா தான். ஸோ அந்த வேல்யூவை அப்படியே எழுதிப்போம். 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் ஆஃப் 1. எஃப் ஆஃப் 1 ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். ஆன்சர் இஸ் 1. அவ்வளோதான். இந்த ஈக்குவேஷனை வேறு எதுவும் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிடும். ஸோ இதுதான் தேர்டுக்கு ஆன்சர், இதுதான் ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர், இதுதான் செகண்டுக்கு ஆன்சர். தட்ஸ் ஆல்.